எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒவ்வொரு வாரமும் ஒரு புக் ரிவ்யூ பண்ணிட்டு வரேன். அந்த வகையில் இந்த வாரம் நான் ரிவ்யூ பண்ண போகிற புக்கோட நேம் சரவுண்டட் பை இடியட்ஸ், ரிட்டன் பை தாமஸ் எரிக்சன். அதாவது நம்ம ஒரு விஷயம் சொல்ல வரோம் அப்படின்னா அதை புரிஞ்சுக்காதவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? முட்டாள் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அவங்க முட்டாள் கிடையாதுங்க, நாமளும் முட்டாள் கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேச்சர் இருக்கும், ஒவ்வொரு பீப்புளும் ஒரு டைப்பில் இருப்பாங்க. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம பீப்புளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ரைட்டர் சொல்கிறாரு. ஸோ அவங்களோட பர்சனாலிட்டி அண்ட் பிஹேவியரை பேஸ் பண்ணி பீப்புளை 4 டைப்ஸாக பிரித்து அதை ஒவ்வொரு டைப்புக்கும் ஒரு கலர் கொடுத்துருக்காரு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட், எல்லோ, க்ரீன், ப்ளூ, அந்த மாதிரி 4 கலர்ஸ் கொடுத்துருக்காரு. இப்போ ரெட் கலர் பீப்புள் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் எப்பயுமே டாஸ்க் ஓரியன்ட் தாங்க. எனக்கு வேலை மட்டும்தான் முக்கியம், இந்த ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் முக்கியம் கிடையாது. நான் அடுத்தடுத்து வேலை கொடுப்பேன், அதை செஞ்சுட்டே இருக்கணும். இன்ஃபேக்ட் நம்மளை அவங்க ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்றத கூட புரிஞ்சிக்காமல் இருப்பாங்க. ரொம்ப நெகட்டிவ் பாயிண்ட்டை டக்கு டக்குன்னு சொல்லிடுவாங்க. அது நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அதே சமயம் அவங்க ஒப்பீனியனை மாற்றிக்கிறதுக்கும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. என்னடா இன்னைக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்லிட்டோம் நாளைக்கு மாத்திரமே அப்படின்னா அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க. எல்லோ பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஜோவியலாக இருப்பாங்க. அவங்களுக்கு லைஃப் அப்படின்னாலே கொண்டாட்டம் தான். எல்லாருக்கூடையும் ஹக் பண்ணி ஒரு மாதிரி ரொம்ப க்ளோஸாக ஜாலியாக பேசிகிட்டே இருப்பாங்க. அண்ட் க்ரீன் கலர் பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கலாம்ப்பா அப்படின்ற கேட்டகரி தான் அவங்க. அவங்க சொல்கிற வேலையை கரெக்டாக செய்வாங்க, பட் அவங்களுக்கு ப்ராப்பராக ஒரு டெசிஷன் எடுக்க தெரியாது. ப்ளூ கலர் பீப்புள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எதை கேட்டிங்கனாலும் ரொம்ப டீட்டெயில் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் விடாமுயற்சி பார்க்கலாமா, டிராகன் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் அவங்க, அதுக்கு மியூசிக் டைரக்டர் இவங்க, இதுக்கு டைரக்டர் இவங்க, அதுக்கு டைரக்டர் இவங்க, இது 2 மணி நேரம், 2 மணி நேரம் 35 நிமிஷம், இந்த மாதிரி டீட்டெயில் கொடுத்தே நம்மளை உயிரை வாங்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எதையுமே ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணுறேன்ற பேரில் நிறையா யோசிப்பாங்க. ஸோ இதுதான் ப்ளூ கலர். இந்த பீப்புளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் சைடு இருக்கும். இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இவங்களோட பாடி லாங்குவேஜ் என்னன்றதெல்லாம் இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கனவுகள் மேய்ப்படும் அப்படின்ற சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.